வணக்கம். வெல்கம் பேக் டு AI with Stan. இந்த செஷன் பார்ட் 2 ஆஃப் LLM. ஸோ LLM லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுடைய பார்ட் 1ல LLMனா என்ன, LLM உடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்கு அண்ட் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் அண்ட் மாடல்ஸ் வந்து LLMல நமக்கு கிடைக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இந்த செஷனில் நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு ஆர்கனைசேஷனில் LLM நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ப்ரைவேட்டாக நம்மளுடைய ஆன் ப்ரமைசஸ் என்விரான்மெண்ட் ஆர் நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ள ப்ரைவேட்டாக செக்யூராக ஒரு எல்எல்எம் மாடலில் வந்து எப்படி நம்ம டெப்ளாய் பண்ண முடியும், அதை எப்படி நம்ம அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். லைக் ஒரு பைத்தன் அப்ளிகேஷனோ இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் ஏபிஐ வழியாவோ இந்த பர்டிகுலர் எல்எல்எம்மை வந்து எப்படி நம்ம காமனாக லெவரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்டலேஷனோட. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் எல்எல்எம் மாடல்ஸ் வந்து ப்ரைவேட் செக்யூர் என்விரான்மெண்ட்ல டெப்ளாய் பண்ண முடியும் அண்ட் நிறைய மார்க்கெட்ல இருக்க ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுல நம்ம ரெண்டு விதமான ப்ராடக்ட்ஸ் ஒன்று பார்க்கலாம். ஸோ ஒலாமா அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டும் பார்ப்போம் அண்ட் எல்எம் ஸ்டுடியோ வந்து அதுவும் நம்ம டெப்ளாய் பண்ணி ப்ராக்டிக்கலாக அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஒலாமா அப்படின்ற ப்ராடக்ட்ல அது நிறைய என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஈவன் நம்ம அடுத்தடுத்தது வந்து எப்படி இதை எம்சிபி கூட இன்டகிரேட் பண்ண முடியும், இதில் ரேக் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ ஒலாமோடைய அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இது நீங்கள் உங்களுடைய லினக்ஸ் ஆர் விண்டோஸ் ஆர் மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் இது ஒர்க் ஆகும். ப்ளஸ் கண்டெய்னரைஸ் பிளாட்ஃபார்ம்லையும் நம்ம ரன் பண்ணலாம். எதர் கிளவுட் கண்டெய்னரைஸ் பிளாட்ஃபார்மோ இல்லை நீங்கள் லோக்கலாக ஒரு கண்டெய்னர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கண்டெய்னரைஸ்ட் பிளாட்ஃபார்மில் கூட இந்த ஒலாமா அப்ளிகேஷனை வந்து நம்ம ரன் பண்ண முடியும். ஸோ இந்த எல்எல்எம் பிரெயின் ஆஃப் ஏஐ டெக்னாலஜியோடைய இந்த பிரெயினை எப்படி நம்ம ஃபைன் டியூன் பண்ண முடியும் அண்ட் இதில் என்னென்ன மாதிரியான இன்டெகிரேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் பண்ண முடியுன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பேரலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒலாமா அப்படின்ற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்கள் லோக்கல் மெஷினில் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம். கோ டு தட் பர்டிகுலர் சைட். இதில் olama.com/downloads போனீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து இட் வில் டேக் அஸ் டு இந்த டவுன்லோட் பாத். ஸோ இதை நீங்கள் சைன்இன் பண்ணணும்னா பண்ணலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் அதை டேரெக்டாக டவுன்லோட் பண்ணணும்னாலும் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எதர் நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய டெர்மினல்லேருந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய கமாண்ட் ப்ராம்ப்டோ பவர் ஷெல்லோ இல்லை டெர்மினலில் போயிட்டு நீங்கள் இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இது டவுன்லோட் ஆகும். தென் லேட்டராக வந்து இது இன்ஸ்டலேஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிஹைண்ட் த சீன் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவே நீங்கள் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிளை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 GB எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலோட சைஸு. இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். இதை நீங்கள் உங்களுடைய ஐடி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுலேயே சைன் அப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் டவுன்லோட் ஆகலை. ஆர்எல்ஸ் இதை நீங்கள் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். குயிக்காக உங்களுக்கு டேரெக்டாக அந்த ஆல்மோஸ்ட் 1.8 GB சைஸ் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணுமோ நீங்கள் அதை ஸ்விட்ச் பண்ணி நம்ம டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெர்மினலில் போயிட்டு டேரெக்டாக நம்ம ரன் பண்ணலாம், ரன் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து டேரெக்டாக நீங்கள் ரன் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் இதில் எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு கூட அங்கேருந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட் டவுன்லோட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சான்றது வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ஐக்கானோட வரும், டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா. ஓகே, ஸோ பேக் எண்டில் இன்னும் அது டவுன்லோட் போயிட்டு தான் இருக்குது. சேம் லைக் தேட் உங்களுக்கு டெர்மினல்லையும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு இன்ஸ்டலேஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இது இன்ஸ்டலேஷன் முடிச்சதுக்கு அப்புறமும் வந்து என்ன மாதிரியான ப்ளஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது இங்கே நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த ஒரு ஐக்கனுமே இங்கே காமிக்கல. ப்ளஸ் வந்து இப்போ இந்த இமேஜோட உங்களுக்கு ஐக்கன் வந்துருச்சு, சாரி இந்த எக்ஸிக்யூட்டபிள் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ இது ஃபுல் டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிருக்குங்க. ஸோ லெட்ஸ் ரன் தி செட்டப். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இன்ஸ்டலேஷன் தான். உங்களுக்கு எதுவும் ஸ்பெஷல் கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் இங்கே சூஸ் பண்ண அவசியம் கிடையாது. அது நீங்கள் லேட்டராக வந்து நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதை நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் எஃபிஷியண்ட்டாக உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுடைய கூகுள் அட்ரஸோ இல்லை நீங்கள் ஈவன் மற்ற ஆன்லைன் சோஷியல் மீடியா அட்ரஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் என்னுடைய ஸ்கில் அப் ஸ்டான் ஐடியை வச்சு நான் உங்களுக்கு இதில் லாகின் பண்ணி காமிக்கிறேன். ஒலாமா
போர்ட்டல்ல. ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னல் பேக்கேஜஸ் ஆர் சப்போர்ட் வேணும்னா திஸ் வில் பி மச் பெட்டர். ஸோ ஃபைன். இது வந்து மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ப்ராம்ப்ட் பண்ணுறாங்க. நான் என்னுடைய டிவைஸில் போயிட்டு மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை வந்து அக்னாலேஜ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அந்த நம்பரை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். ஸோ சம்டைம்ஸ் வந்து டபுள் ஆத்தென்டிகேஷன் இந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி ஏன்னா நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் சர்வர்லேருந்து டிவைஸ்லேருந்து லாகின் பண்ணும்போது வேலிடேஷன் இருக்கும். ஃபைன். ஸோ இதில் வந்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. டாக்குமெண்ட்ஸ் அண்ட் இதோடைய பில்லிங் டீடைல்ஸ், யூசேஜ் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக வந்து நம்ம லோக்கலாகவே நம்மளுடைய ஓன் என்விரான்மெண்ட்லேயே ரன் பண்ண முடியும். அண்ட் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக லாகின் பண்ணிட்டேன். இதில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அண்ட் இதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். நிறைய ப்ரிஃபரன்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, லெட்ஸ் கம்ப்ளீட் இன்ஸ்டலேஷன். ஸோ இன்ஸ்டலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டாலர் ஓடிட்டு இருக்கு, நீங்கள் அதை கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லெட் மீ ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு பேரலாக. ஸோ நம்ம மல்டிபிள் டைம்ஸ் ட்ரை பண்ண வேண்டாம். லெட் இட் கம்ப்ளீட். ஸோ பேக்எண்டில் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் இந்த மாதிரி விஷுவல் ஸ்டுடியோ, விஷுவல் C++ அண்ட் டிபெண்டன்சிஸ், SQLite இது எல்லாமே வந்து பேக்எண்டில் இன்ஸ்டலேஷன் நடக்கும். ஸோ அதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு pretty much இந்த ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இதில் காமிப்பாங்க. ஸோ இன்ஸ்டால் கம்ப்ளீட் அண்ட் நீங்கள் டைரெக்டாக வந்து கமாண்ட் லைன்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மற்றபடி என்னென்ன மாடல்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம் அண்ட் நீங்களே எப்படி நம்மளுடைய ஓன் நீடுக்கு மாடலை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு நீங்கள் சேட் வழியாக ஹியூமன் ஹியூமன் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் சேட் ரெஸ்பான்சஸ், இது ஒரு சேட் பாட்டாக யூஸ் பண்ண முடியும். நிறைய கொஸ்டினுக்கு அந்த ஆன்சர்ஸை வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் டாஸ்க்ஸ் எல்லாமே இதில் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் இந்த ஒலாமா டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஏஐ மாதிரி ஜெனரேஷன் கேப்பபிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதை நீங்கள் கொண்டு போயிட்டு வந்து இன்டெகிரேஷன் வந்து ரேக் ஃப்ரேம் ஒர்க்கும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். MCP கூடயும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். இந்த மாடல் கண்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் கூட கனெக்ட் பண்ணுறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஆன்லைனில் கிட்டத்தட்ட 5000+ சோஷியல் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆர் API கூட நம்மளால இதை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இது இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சா என்னன்றதை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கமாண்ட் லைனில் உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் கிராஃபிக்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிளிக் இன்ஸ்டால் டு கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே இன்ஸ்டலேஷனை முடிச்சிட்டோம். இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ராப் டவுனில் உங்களுக்கு அந்த ஐக்கன் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டார்ட் மெனுவில் போய் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா டேரெக்டாக இப்படி ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுவும் பேக்எண்டில் வந்து கிராஃபிக்கல் இன்ஸ்டலேஷன் வந்து பெருசாக ஆப்ஷன்ஸ் எதுவும் நம்ம சூஸ் பண்ண அவசியம் இல்லை. இதில் இப்போ உங்களுக்கு வந்து டைரெக்டாக நமக்கு இதை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு அடிஷ்னலாக ஏதாவது ஸ்பெசிஃபிக் மாடல்ஸ் வேணும், கிளாட் மாதிரி இல்லை கோடெக்ஸ் மாதிரியான மாடல் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு இதை நீங்கள் லான்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்னுடைய சேட்டில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்டாக இதில் எந்த ஒரு மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய மாடல்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் அந்த வெர்ஷன் கூட சேர்ந்து பேராமீட்டர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பேராமீட்டர்ஸ்னால் என்ன, அதோடைய சைஸ் அதிகமாச்சு அப்படின்னா அதோடைய ப்ராசஸிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி எஃபெக்டிவாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கிறது வந்து இட் இஸ் பெனிஃபிஷியல். பட் ஆனால் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரேஜ், ரேம் எல்லாமே தேவைப்படும். ஏன்னா பேக்எண்டில் சைஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஹெவியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் குவென் மாடலை நான் டவுன்லோட் பண்ணுறேன் இதில். ஸோ லெட்ஸ் சி
அது அது எப்படி டவுன்லோட் ஆகுது அப்படின்றத பேக் எண்டில் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டைரெக்டாக இப்போ இந்த ஒலாமா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து உங்களால் வந்து ரன் பண்ணி டவுன்லோட் பண்ண முடியும். லெட்ஸே நான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் லாமாவுடைய 3.2 ஆர் லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னன்றதை பார்த்து நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணணும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். லெட் மீ கிவ் இட் அ ட்ரை. ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி முடிச்சுட்டு we can just go for this or else just okay 3.2 போகலாம். லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை. ஸோ இது எங்கே டவுன்லோட் ஆகும் என்னன்றது வந்து நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். ஸோ இப்போ இது இன்ஸ்டலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐக்கன் வர ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சில செட்டிங்ஸ் எல்லாமே மாற்றலாம். இப்போ இந்த செட்டிங்ஸில் போனோம் அப்படின்னா எங்கே வந்து இந்த மேனிஃபெஸ்ட், இந்த லைப்ரரிஸ், இந்த மாடல் எல்லாமே கிரியேட் ஆகுது அப்படின்றது இங்கே பார்க்க முடியும். ஸோ நம்மளுடைய ப்ரொஃபைலில் .olama அப்படின்ற ஹிடன் ஃபோல்டருக்குள்ள தான் இந்த மாடல்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகுது. இன்கேஸ் இதை நீங்கள் மாற்றணும், வேற ஒரு டிரைவில் அதிக கெப்பாசிட்டி இருக்குது, அதில் நல்ல எஸ்எஸ்டி, அல்ட்ரா எஸ்எஸ்டி எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம், அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்மளுடைய விஷ் தான். ஸோ எங்கே நம்ம வந்து இந்த மேனிஃபெஸ்ட் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுன்றது நம்ம தான் வந்து டிசைட் பண்ணணும். இப்போ இந்த மாடலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இப்போ இந்த மேனிஃபெஸ்ட் ஃபோல்டர் இப்போ தான் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 4 PM தான் இது கிரியேட் ஆயிருக்கு. இதுக்குள்ளே இப்போ அந்த ஒலாமா ஏஐயோடைய ரெஜிஸ்ட்ரி இது டவுன்லோட் ஆகுது. இந்த லைப்ரரிக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த லாமா 3.2 இப்போ நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அது வந்து இப்போ அங்கே பார்க்க முடியும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் டேரெக்டாக போயிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இதில் இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ வாட்ஸ் ஸ்பெஷல் டுடே ஆர் என்ன விஷயங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஜென்ரலாக சேட் பாட்லாம் யூஸ் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி இதை சேட் பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் மல்டிபிள் மாடல்ஸ் நான் இன்ஸ்டால் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களால் வந்து பேரலாக நிறைய மாடல்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். நீங்கள் நிறைய இப்போ சேட் பாட்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க, சேட் ஜிபிடியோ இல்லை ஜெமினாய்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு அந்த ரைட் சைடில் நிறைய டிஃப்ரெண்ட் மாடல் காமிச்சிருப்பாங்க, ஆப்ஷன்ஸ் காமிச்சிருப்பாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பேரலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு இன்னொரு பர்டிகுலர் ரன் டைம் மாடல் வேணும் அப்படின்னா நான் இன்னொரு மாடலை நான் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி நம்மளுடைய ஓன் மாடல் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட்ஸே எனக்கு வந்து மிஸ்ட்ரல் மாதிரியான இன்னொரு இது வேணும் அப்படின்னா அதுவும் நான் இப்போ டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அந்த மேனிஃபெஸ்ட்டை. இப்போ நீங்கள் லைவாக இதிலே தெரியும் உங்களுக்கு இந்த இது டவுன்லோட் ஆகுறது அண்ட் இதோடைய பேக் அண்ட் ப்ராசஸ் என்ன நடக்குது அப்படின்ட்டுலாம். ஸோ இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரிக்குள்ளே வந்து லைப்ரரிக்குள்ளே இது ஆட் ஆகிறது இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்தில் பார்ப்பீங்க, மிஸ்டல் ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகும். அண்ட் இதோடைய பேக் அண்ட் சைஸ் என்னன்றதுலாம் உங்களுக்கு இதிலே தெரிய வரும். ஸோ லெட்ஸே இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ டவுன்லோட் பண்ணது இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 2 GB சொல்கிறாங்க இதோடைய கான்டென்ட்டு. ஸோ என்ன எவ்வளோ பேராமீட்டர்ஸ் என்னன்றதெல்லாம் இதில் பார்க்க முடியும். அண்ட் இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இதோடுக்கு வந்து ஒரு இதுக்கும் ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் தனியாக இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக ரன் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் இப்போ இன்கேஸ் எனக்கு ஹெவியாக இருக்குது சைஸ் அப்படின்னா புல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லேட்டராக கூட ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட் இருக்குது, என்ன ஸ்பெஷல் ஹாலிடே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இது கனெக்ட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் அங்கே சொல்கிறாங்க. ஜென்ரலாக இப்போ நமக்கு வந்து என்ன டே என்னன்றதை வந்து டீட்டெயில்டாக கொடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்து அதனால வந்து அதுகிட்ட இருக்க லோக்கல் டேட்டா வச்சு தான் அதை ஆன்சர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து எம்சிபி மாதிரி இல்லை ரேக் ஃப்ரேம் ஒர்க் மாதிரி நம்ம ஆன்லைன் விஷயத்தை கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதில் லெட்ஸ் சே வாட் இஸ் லாமா LLM அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஆர் எல்ஸ் நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் கொஸ்டினே கேட்கலாம். ஸோ வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா? ஸோ ஜென்ரல் கொஸ்டின் நம்ம இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அந்த மாதிரி நம்ம சேட் ஜிபிடி யூஸ் பண்ணுறாங்களா, அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அவங்க சொல்கிறாங்க த கேபிட்டல் ஆஃப் இந்தியா இஸ் நியூ டெல்லி, ஹவவர் இட்ஸ் ஒர்த் நோட்டிங் தட் நியூ டெல்லி இஸ் a city within the national capital territory of Delhi. ஸோ அது மாதிரி அவங்க டீட்டெயில்ஸாக வந்து எக்ஸ்ட்ரா டீட்டெயிலாகவே கொடுக்குறாங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து கேபிட்டல் மட்டும்தான் கேட்டிருந்தோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசிக் விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் அட்வான்ஸ் லெவல் காம்படிஷன் தேவைப்படுது, எல்லாமே நம்ம கொடுக்க முடியும். ஸோ பேக் எண்டில் வந்து இன்னும் ஒரு இதுவும் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, டவுன்லோட் ஆகிடுச்சு அதுவும். ஸோ மிஸ்டரில் உங்களுக்கு இங்கே வந்துருச்சு. இது எல்லாமே இங்கே வந்து நம்ம ஒரு பிளாப் ஃபோல்டர் இருக்கும். இந்த .olama இதுக்குள்ளே மாடல்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த பிளாப்ன்றது பைனரி லார்ஜ் ஆப்ஜெக்ட், இதுக்குள்ளே தான் நம்ம இந்த டவுன்லோட் ஆன விஷயங்கள்லாம் பார்க்க முடியும். ஸோ ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா 2 GB சொன்னோம் இல்லைங்களா, இது வந்து அந்த 2 GBன்றது வந்து லாமா 3.2 இது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2 GB இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டல் வந்து 4 GB இருக்கு. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும், இது பாருங்க 4.4 GB இருக்கு, அதுதான் அங்கே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ இதோடைய நீங்கள் அந்த மேனிஃபெஸ்டோடைய அந்த
யூஐடியை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எந்த இதுக்கு அப்படின்ட்டு. ஸோ லெட்ஸ் சே இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே போனேன் அப்படின்னா இதோடைய அல்காரிதம்க்கு அப்புறம் இருக்கு பாருங்க F5074B. அதுதான் இங்கேயே நம்ம பார்க்குறோம் F5074B இந்த இது. ஸோ இந்த யூஐடி வச்சு நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம் எந்தெந்த இதுக்கு என்ன டவுன்லோட் ஆயிருக்கு என்னன்ட்டு. ஸோ இப்போ இதுலையுமே நீங்கள் போயிட்டு கான்வர்சேட் பண்ணலாம். ஸோ இதுவுமே கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஓப்பன் மாடல் தான். இப்போ நம்மளுடைய ஓன் மாடல் எப்படி கிரியேட் பண்ணுறது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் வந்து இதை ட்ரெயின் பண்ணணும்னா நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ சப்சீக்வெண்ட்டாக இது கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னா நீங்கள் உங்களை பற்றி இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மை நேம் இஸ் ஸ்டான். I'm trying to share my knowledge on AI via YouTube. ஸோ அந்த மாதிரி சும்மா ஜஸ்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டார்டிங் லெவல் தான். நம்ம அடுத்தது வந்து மல்டி மாடல் ஆப்ஷன்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து எப்படி நம்ம ஜெனரேட் பண்ணுறது அந்த இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ இவங்க அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும். லெட்ஸ் சி. ஸோ அதே மாதிரி இவங்க சொல்கிறாங்க ஒரு பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா 1911 வரைக்கும் கல்கட்டா இருந்தது, அந்த அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவும் இருக்குது, லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன டேட்டா வேணுமோ அதெல்லாம் பை டிஃபால்ட்டாக வந்துடும். இது வந்து பேசிக் விஷயம். அடுத்தது வந்து ஜெனரேட்டிவ் ஏஐயும் இதில் இன்டெகிரேட் பண்ண முடியும். அதே மாதிரி ரேக் ஃப்ரேம் ஒர்க் இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பேமெண்ட் இருக்குது, கூகுள் மீட்டிங் இருக்குது, ஸோ உங்களுடைய ஃப்ரீ டைமை பேஸ் பண்ணி இன்னொரு மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி அடுத்தடுத்தது வந்து ஏஐ ஏஜென்ட் கூட இன்டெகிரேட் பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் எம்சிபி மாதிரியான ப்ரோட்டோகால்லாம் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே வந்து பெட்டராக நம்ம வந்து டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் என்னன்றதை பார்க்க போகிறோம். அஜென்டிக் ஏஐ ஏஜென்ட் இது யூஸ் பண்ணி எப்படிலாம் வந்து நம்ம மல்டி ஏஜென்ட் மாடல்லாம் சிஸ்டம்லாம் டிப்ளாய் பண்ணலாம் அப்படின்றது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதில் ரெண்டு மாடல் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டவுன்லோட் பண்ணது இங்கேயும் பார்க்கலாம். அண்ட் தென் நிறைய வேறு வேறு இடத்துலையும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதில் எப்படி நம்ம ஒரு புது மாடல் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது இப்போ நான் உங்களுக்கு இது காமிக்கிறேன். இதில் /by கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் எக்ஸிட். அண்ட் இதில் போயிட்டு நம்ம ஒலாமா லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா இதில் என்னென்ன இருக்குது, இப்போ ரெண்டு இது டவுன்லோட் ஆயிருக்கு. மிஸ்டலும் டவுன்லோட் ஆயிருக்கு அண்ட் லாமா 3.2 டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ இப்போ அடிஷ்னலாக எனக்கு என்னுடைய ஓன் மாடல் வேணும், நானே வந்து ஒரு பேஸ் மாடல்லேருந்து அடுத்தடுத்து நான் ட்ரெயின் பண்ணும் என்னுடைய ஒரு அப்ளிகேஷன் நீடுக்கு, இல்லை அப்ளிகேஷனில் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் பேங்கிங் செக்டரோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரி நீடு இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு மாடலை தனியாகவே நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸிஸ்டிங் மாடலுக்குள்ளே ரன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம செட்டிங்ஸ்லாம் சேவ் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதை ஒரு மாடலாக சேவ் பண்ணலாம். எப்படி நான் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி டாக்கர்லலாம் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணி அதிலிருந்து நம்ம ரன் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. சி நீங்கள் டேரெக்டாக நம்ம ரன் கொடுத்தோம்ல, இதுக்கு பதிலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நம்ம இது ரன் பண்ணியிருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே நான் வந்து என்கிட்ட என்னென்ன டிஃப்ரெண்ட் அந்த சேட்டில் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் என்னென்ன டவுன்லோட் ஆயிருக்கணுன்றது இங்கே பார்த்துடலாம். நம்ம இங்கே லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே 2 டவுன்லோட் ஆனது இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ணுறதும் இந்த மாடல் இங்கே வரும். ஸோ எந்த மாடல் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, கான்வர்சேட் பண்ணுறீங்கன்றதை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே கான்வர்சேஷன் பண்ண முடியும். ஸோ லெட்ஸே இன்னும் ஒரு சின்ன சைஸ் ஆப்ஷன் ஏதாவது இருக்கா நான் பார்த்து டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ கேமாக இருக்குது, இது எல்லாமே அதிகமான பைட்ஸ் இருக்குது. ஸோ லெட்ஸே ரொம்ப கம்மியானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ கெமா 4E 2B அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ இதை நான் டவுன்லோட் பண்ணலாம்னு இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ராக்ஷன் வேணும், எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இன்சைட்ஸ் கிடைக்கணுன்றதையும் நீங்கள் இங்கே நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ லெட்ஸே நான் வந்து ஃபஸ்ட்டு இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுறது ஆப்ஷனை உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ லெட்ஸே கெமா 4E 2B. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். சாரி, இது வந்து டைரெக்டாக அந்த லோக்கல் மெஷினுக்கு போயிடுச்சு. ஸோ இதில் இது ஒன்று நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். லெட்ஸ் சே ஒலாமா புல் கேமா 42E 2B அதான பார்த்தோம். கேமா 4E 2B. ஓகே ஃபைன்.
ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேனிஃபெஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரன் பண்ணால் கூட ரன் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்க, இது அதிகமான கெப்பாசிட்டி தான். அது 7.2 ஜிபி இருக்கு. ஸோ சம்டைம்ஸ் ப்ரொடக்ஷன் டைமில் டவுன்லோட் பண்ணாமல் லேட்டராக நம்ம இது வந்து கிட்டத்தட்ட 300 ஜிபி 400 ஜிபி இருக்க மாடல்ஸ்லாம் இருக்கு. அதையும் நம்ம டவுன்லோட் பண்ணலாம். பட் நம்ம நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம லேர்னிங் பர்பஸ் அப்படின்றதால கொஞ்சம் சைஸ் கம்மியாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பண்ணலாம். பட் அஃபிஷியலாக நீங்கள் இது என்விரான்மெண்ட்டை ரெடி பண்ணுறீங்க, உங்களுடைய ஆர்கனைசேஷன்லேயே ஒரு எல்எல்எம் செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலா வந்து ஃபவுண்டேஷனல் எல்எல்எம்னா என்ன அண்ட் மல்டி மாடல் எல்எல்எம்னா என்னன்றது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதுலேயும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அண்ட் அதில் வந்து உங்களுடைய ஆர்கனைசேஷனோட நீட் என்னன்றதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிட்டு இங்கே ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இதில் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 7.2 ஜிபி இருக்கு. இதை நெக்ஸ்ட் லேயர் நம்ம இப்போ ரன் பண்ணுறது பார்ப்போம். ஓகே, ஸோ இது பேக் எண்டில் நடக்கட்டும். லெட்ஸ் சே இதில் வந்து அதில் அப்டேட்ஸ் ஏதாவது வந்திருக்கான்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஒரு மாடல் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து பேரலாக கொண்டு போகிறேன். ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்குது. டவுன்லோட் பண்ணுற ஃபைல் வந்து இட் இஸ் ஹெவி. ஸோ இப்போ நமக்கு எந்த இடத்துல நீங்கள் ஃபைல் கிரியேட் பண்ணுறீங்களோ அங்கேருந்தே நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். லெட்ஸே நான் ஒரு மாடல் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்குறேன். இது டாக்கர் ஃபைல்னு சொல்கிறோம். அதே மாதிரி இதுக்கு ஏதாவது ஒரு மாடல் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நேம் என்ன கொடுக்குறீங்களோ அந்த நேமை தான் நீங்கள் வந்து அங்கே கால் பண்ண போகிறீங்க. நேம் கேன் பி எனி திங். நான் பட் ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் என்ன பண்ணுறேன், மாடல் ஃபைல்னே கொடுத்துக்கிறேன். இதை நான் வந்து இப்போதைக்கு ஐ வில் ஜஸ்ட் ஓப்பன் இட் இன் நோட் பேட். இது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. இது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கணும் அவசியம் கிடையாது. எக்ஸ்டென்ஷனே தேவையில்லை. ஃபைல் எக்ஸ்டென்ஷனே டேரெக்டாக வெறும் மாடல் ஃபைல்னு இருந்தாலே போதும். ஸோ இது எந்த இமேஜ்லேருந்து யூஸ் பண்ண போகிறீங்க, அப்போ மறுபடியும் டவுன்லோட் டைம் நான் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதில் வந்து யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் ஆல்ரெடி இப்போ நான் டவுன்லோட் பண்ணது வந்து llama 3.2 வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெஷினில் நீங்கள் லாகின் பண்ணும்போது ஏதாவது ஸ்பெசிஃபிக் பேராமீட்டர் ஆர் கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுக்கணும்னா இதில் கொடுத்துக்கலாம். லெட்ஸ் சே ஜெனரலாக டெம்பரேச்சர் கொடுப்பாங்க. ஸோ டெம்பரேச்சர் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு 0 to 1 வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்கணும் அண்ட் ஃபேக்சுவலாக இருக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்கள் கம்மியான வேல்யூ கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஃபேக்சுவலாக டீட்டெயில்டாக கரெக்டாக வரும். அண்ட் நீங்கள் ஹையர் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக இருக்க முடியுமோ க்ரியேட்டிவாக வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து கொடுப்பாங்க. நான் இப்போதைக்கு நான் மாடரேட்டாக வந்து ஒரு 0.5 ஒரு 0.6 0.7 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். மாடரேட்டாக இருக்கும், ரெண்டு இதுக்கும் உங்களுக்கு மீடியமாக இருக்கும் இது டெம்பரேச்சர் ரெஸ்பான்ஸு க்ரியேட்டிவிட்டி. அண்ட் இதில் வந்து இப்போ ஏதாவது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சிஸ்டம் மெசேஜிங் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். லெட்ஸ் சே வெல்கம் டு ஏஐ வித் ஸ்டான் டிஸ்கஸிங் ஏஐ எல்எல்எம் டாபிக் என்ன வேணுமோ அங்கே டைப் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுத்து நம்ம இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபைல் எக்ஸ்டென்ஷன் தேவையில்லை. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வியூவில் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் எனேபிள் பண்ணிக்கங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு அது என்ன எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருவாங்க. இதை ரீநேம் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்டென்ஷனை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக டெர்மினலில் ரன் பண்ணிக்கலாம். டேரெக்டாக இங்கே போயிட்டு இந்த பாத்தில் இருந்தே கமாண்ட் கொடுக்கனாலும் கமாண்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ரைட் கிளிக் பண்ணினா அப்படின்னா ஓப்பன் டெர்மினல் ஆப்ஷன் இருக்கும், அதுவும் நீங்கள் கொடுத்தோன்னா கொடுத்துக்கலாம். ஸோ டேரெக்டாக அந்த பாத்திலே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இங்கே போயிட்டு நீங்கள் llama கிரியேட் என்ன நேமில் நீங்கள் கிரியேட் பண்ணுமோ அது கொடுத்துக்கலாம். ஸ்டாண்ட் மாடல் 1 மாடல் 01 எந்த ஃபைல்லேருந்து கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைல் நேம் கொடுத்துக்குங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு புது மாடல் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியிருந்த ஒரு பர்டிகுலர் மாடலை யூஸ் பண்ணதால உங்களுக்கு குயிக்காக வந்து உங்களுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் மாதிரி கிரியேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் llama லிஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நியூ மாடல் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஸ்டாண்ட் மாடல் 01 வந்துருச்சு. இதுவும் கெமாவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு 2 minutes பேக். ஸோ இது எவ்வளோ ரீசெண்டாக கிரியேட் ஆயிருக்கு என்னன்றது பார்ப்போம். நம்ம இந்த llama 3.2 யூஸ் பண்ணதால உங்களுக்கு அந்த சைஸ் வந்து அதோடைய சேம் சைஸ் தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எஃபெக்டிவாக தான் இங்கே வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டூப்ளிகேஷன்லாம் இருக்காது. ஸோ ஸ்டோர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ கெமாவோடைய ஃபைல் இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 6.6 GB கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு 3 விதமான ஃபைல்ஸ் தான் இங்கே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நம்ம ரீயூஸ் தான் பண்ணுறோம். அது எந்த ஆல்ரெடி இப்போ டவுன்லோட் பண்ண இந்த மாடலில் இருந்தால் நம்ம அதை எடுத்துக்கிறோம். அதனால் உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ்லாம் ஸ்டோர் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இப்போ நமக்கு இருக்குது. இப்போ இன்னொரு மெத்தட்லேயே நம்ம வந்து மாடல் நமக்கு வேணுன்ற மாடலை க்ரியேட் பண்ணலாம்.
ஸோ லெட்ஸ் சே இப்போ இந்த இடத்துல நிறைய டீட்டெயில்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன கேட்டிருந்தோம்? ஓகே, மை நேம் இஸ் ஸ்டான் அண்ட் ஐ எம் ட்ரைங் டு ஷேர் மை நாலேஜ் ஆன். ஓகே, அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னென்ன விஷயங்கள் சொல்லித்தாங்க, எப்படி சொல்லித்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு இன்புட் மாதிரி எனக்கு கொடுத்துருக்குறாங்க, விச் இஸ் ரியலி நைஸ். அண்ட் இப்போ வந்து நான் மேபி என்ன சொல்லலாம் அப்படின்னா, வாட்ஸ் மை நேம் அப்படின்னு கேட்டு பார்க்குறேன். அது வந்து நான் சொன்னதை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கான்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து மை நேம் இஸ் ஸ்டான் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து என்னை பற்றி அங்கே கேட்டு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து நீங்கள் நான் டு பி அ பெட்டர் யூடியூபர் என்னென்ன பண்ணணுன்ற மாதிரி நிறைய ஹெல்ப்ஃபுல்லான இன்புட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஐ வில் கோ த்ரூ திஸ் லேட்டர். பட் ஃபைன், நமக்கு இது ஸ்டோர் ஆயிருக்கா என்னன்றது பார்ப்போம். அண்ட் லெட்ஸ் சி இன்னொரு மாடல் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்ப்போமா. இப்போ லெட்ஸ் சே நான் வந்து எக்ஸிஸ்டிங் மாடல் ஒன்னில் லாகின் பண்ணிக்கிறேன். மேபி நம்ம ஸ்மாலர் சைஸ் இருக்கிற இந்த லாமா 3.2வே லாகின் பண்ணுறேன். ஆர்எல்ஸ் நீங்கள் ஸ்டாண்ட் மாடல் ஒன்னில் லாகின் பண்ணிட்டு கூட சில கான்ஃபிகரேஷனை கஸ்டமைஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணாலும் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இதுக்கு நடுவில் ரன் கொடுக்கணும். அந்த மாடலை நீங்கள் ரன் பண்ணணும்னா, ஸோ இதில் ரன் பண்ணும்போது நமக்கு அது ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன கஸ்டம் கான்ஃபிகரேஷன் வேணும், செட்டிங்ஸ் வேணுமோ நம்ம அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம் ஒரு புது மாடலாக. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் இப்போ உங்களுக்கு லைவாக காமிக்க போகிறேன். லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை. ஸோ என்னோட மெஷின் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 GB மெமரி தான் இருக்குது. அண்ட் ஐ திங்க் 2 விர்ச்சுவல் CPU தான் இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமான CPU அண்ட் மெமரி அண்ட் இன்கேஸ் GPUலாம் இருந்தது அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். மேக் புக்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூனிஃபைட் ரேம்லாம் வந்துருச்சு. ஸோ அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரேமில் இருக்கிறதும் வரும், டெஸ்கில் இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இல்லை விண்டோஸ் அண்ட் லினக்ஸ்லையுமே வந்து வரப்போகுது, பட் அது எப்போ வரும்னு தெரியாது. ஸோ இதில் வந்து எனக்கு அதனால தான் ஸ்லோ ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம வந்து கான்ஃபிகரேஷனை கஸ்டமைஸ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ /set கமாண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் நிறைய விஷயங்களை செட் பண்ண முடியும். ஸோ இப்போ நிறைய விஷயங்கள்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வேணுமா, வேர்ட் ரேப் பண்ணணுமா, ஃபார்மேட்டிங் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், டீட்டெயில்டாக உங்களுக்கு எல்லாம் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டே இருக்கணும்னா வெர்போஸ் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ் வேணும்னா நீங்கள் வெர்போஸ் மோட் எனேபிள் பண்ணுறது. அண்ட் லெட்ஸ் சே ஹிஸ்ட்ரி வேணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் பேராமீட்டரை செட் பண்ணணும்னா இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டெம்பரேச்சர்லாம் செட் பண்ணல, அது வந்து இதுக்குள்ளே தான் வரும். இப்போ இங்கே போனீங்க அப்படின்னா இதில் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதில் நம்ம டெம்பரேச்சர் வந்து சொன்னல, அது ஃப்ளோட்டிங் வேல்யூ 0 to 1 வந்து நம்ம பாயிண்ட்லையும் கொடுக்கலாம். செட் கிரியேட்டிவிட்டி லெவல் கம்மியான வேல்யூ கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஃபேக்சுவலாக கரெக்டான இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்து கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு. கிரியேட்டிவிட்டி லெவல் அதிகமாக கொடுத்துட்டீங்க, 1 கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு கிரியேட்டிவாக இன்ஃபர்மேஷன் அவுட்புட்டை கொடுக்க முடியுமோ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ லெட்ஸ் நான் இப்போ இதில் டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இதுக்கு தனி டெம்பரேச்சர்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் போன இதில் 0.6 கொடுத்தேன், இதுக்கு 0.5 கொடுக்கணும், 0.5 கொடுத்துக்கலாம். அண்ட் மற்ற விஷயங்கள் இப்போ எனக்கு மெசேஜிங்லாம் செட் பண்ணியிருந்தாலும் அது இங்கே செட் பண்ணலாம். செட் சிஸ்டம் ஏதாவது மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே கொடுத்துக்கலாம். வெல்கம் டு AI லேர்னிங் வித் ஸ்டான் அப்படின்னு நான் சும்மா இதுக்கு வேற ஒரு சின்ன சிஸ்டம் மெசேஜ் கொடுக்குறேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆயிருக்கு என்னன்றதை நீங்கள் வந்து ஷோ இன்ஃபோ கொடுத்தீங்கன்னா அதில் பார்க்க முடியும். ஸோ அதில் மற்ற இன்ஃபர்மேஷன் எதாவது மாற்றணும் அப்படின்னாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு இது பாருங்கள், வெல்கம் டு AI வித் ஸ்டான் அண்ட் நம்ம கொடுத்த மெசேஜிங் அந்த டெம்பரேச்சர் வந்து எங்கே இருக்குது. ஸோ அது எல்லாமே நமக்கு இங்கே டீட்டெயில்டாக பார்க்க முடியும். ஸோ ஓகே, லாமா 3.2 தான் கரண்ட்டாக இருக்குது. இப்போ இதை நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சேவ்னு கொடுக்குறேன். ஸோ சேவ் கொடுக்கும்போது நம்ம அப்படியே அங்கே நேம் கொடுக்காம கொடுத்தீங்கன்னா அந்த இது டேரெக்டாக அது நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதே இதாகிடும். இன்ஸ்டன்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு புது மாடலாக நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்டாண்ட் மாடல் 02 அப்படின்ற மாதிரி புது மாடலில் நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு புது மாடல் கிரியேட் ஆகிடுச்சு. நான் இதுலேருந்து எக்ஸிட் ஆயிடுறேன், பாய் சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒலாமா லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த புது மாடல் 02வும் இப்போ ஜஸ்ட் ஒரு 9 செகண்ட் முன்னாடி கிரியேட் ஆயிருக்கு. இப்போ எனக்கு இது நம்ம அதில் லாகின் பண்ணிட்டு எல்லாமே செக் பண்ணலாம். இப்போ நான் அதை ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அது நம்ம கிரியேட் பண்ண மாடலும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளால் ஒலாமா ரன்ன்றதை வந்து மிஸ் பண்ணிடுறேன் மல்டிபிள் டைம். ஸோ ரன் கொடுத்து நீங்கள் அந்த மாடலுக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ஹலோ தேர் அப்படின்னு சும்மா கொடுத்து அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருது என்னன்றதை பார்க்குறேன். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், மை அப்பாலஜிஸ் ஃபார் அட்ரஸிங் யூ வித்தவுட் நோயிங் யுவர் நேம் எர்லியர். அவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்த தடவை என்ன ஆகும்னா வாட்ஸ் யுவர் நேம்ன்ற மாதிரி இப்போ ஃபைன் டியூன் ஆகிடும். அதே மாதிரி அவங்க கிளியராக சொல்கிறாங்க, யுவர் நேம் இஸ் ஸ்டான், இட் வாஸ் மென்ஷன்ட் இன் த இனிஷியல் கொஸ்டின்,
குட் லக் வித் ஷேரிங் யுவர் நாலேஜ் அபவுட் ஏஐ via யூடியூப் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ராவா இன்னும் நம்ம கூட ப்ராப்பரா இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறது இப்போ இந்த டூல். ஸோ எந்த அளவுக்கு கான்வர்சேஷன் எல்லாம் பெட்டர் ஆயிட்டு வருது பாருங்க. ஸோ முன்னாடி என்கிட்ட நேம் கேட்காம இன்ட்ராக்ட் பண்ணிட்டேன், ஸோ நேம் கேட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி ரெஸ்பான்ஸ்லாம் பண்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு அது அது இந்த மாதிரி டியூன் பண்ண இந்த எல்எல்எம் இந்த பிரெயின் வந்து இன்னும் பெட்டர் ஆயிட்டே போகும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு குழந்தைங்களை வந்து ஸ்கூல்ல கொண்டு போயிட்டு சேர்த்து அவங்க ட்ரெயின் பண்ற மாதிரி தான் இது. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் மாடல் இருக்கு. ஸோ இப்போ எப்படி எஜுகேஷன்ல நிறைய டிஃப்ரெண்ட் சிலபஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்க மாதிரி இதுலயுமே நிறைய மாடல் இருக்கு. ஸோ எல்எல்எம்ன்றது ஒன் ஆஃப் த மாடல் அது. ஸோ அந்த மற்ற கம்பேரிசன் நம்ம வந்து ப்ரீவியஸ் செஷன்லேயே பார்த்துருக்கோம். ஸோ இங்கே சொல்கிறாங்க, ஹலோ இட்ஸ் நைட் டு மீட் யூ, ஐ எம் ஸ்டான் யுவர் ஃப்ரெண்ட்லி ஏஐ லேர்னிங் கம்பேனியன், இன்ட்ரெஸ்டிங், வெரி நைஸ். பார்த்தீங்களா, நம்ம நேம் வந்து அவங்க இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விச் இஸ் ரியலி நைஸ். ஸோ இப்போ நான் இது வந்து எனக்கு இதில் ஒரு பர்டிகுலர் மாடல் எனக்கு வேண்டாம், ஸ்பேஸ் சேவ் பண்ணணும், இல்லை எனக்கு அதை க்ளீனப் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை க்ளீனப் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ஒலாமா கமாண்ட் கொடுத்து ஆர்எம் ரிமூவ் கொடுத்து அந்த ஸ்பெசிஃபிக் மாடல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது அந்த இது ரிமூவ் பண்ணிக்கலாம் இங்கேருந்து. இப்போ எனக்கு டெலீட் ஆகிடுச்சு. ஒலாமா ஸ்பேஸ் லிஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ அந்த மீதி இருக்கிற 4 மாடல் தான் இருக்கும். அந்த ஆல்ரெடி இருந்த 02 வந்து இப்போ அந்த ஆர்எம் கமாண்ட் கொடுத்து ரிமூவ் கொடுத்து டெலிட் பண்ணிட்டோம். ஸோ இதுலேயே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத வந்து நீங்கள் விஷயங்கள் பார்க்கலாம். ரிமூவ், காப்பி, இதை வந்து இன்னொரு இடத்துக்கு காப்பி பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இதில் என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு இந்த இதில் மெஷினில் வந்து கரண்ட்டாக நம்ம இந்த மிஸ்ட்ரலில் கனெக்ட் பண்ணி இங்கே ஆன்சர் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் இங்கே வந்து ரன்னிங்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. கரண்ட்டாக அது எவ்வளோ ப்ராசஸிங் யூஸ் பண்ணுது பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் எண்டில் கன்சம்ஷன் இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம பேராமீட்டர்னா என்ன, கண்டெக்ஸ்ட்னா என்னன்றது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுலையுமே வந்து உங்களால் சில விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதில் செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம கண்டெக்ஸ்ட் லென்த் மாற்றினா மாற்றலாம். அண்ட் இப்போ இந்த பர்டிகுலர் ஒலாமாவை வந்து நான் நெட்ஒர்க்லேருந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம நெட்ஒர்க்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஆன்லைனில் நான் கனெக்ட் பண்ணி சைன்இன் பண்ணிட்டேன் அப்படின்னா டேரெக்டாக நம்ம வெளியிலேருந்தும் நம்ம இதை ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்க முடியும். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஏதாவது புதுசாக எக்ஸ்ட்ரா நீங்கள் எதாவது லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அண்ட் இதெல்லாம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணலாம். நம்ம அது என்னென்ன இந்த டெர்மினல், இப்போ நம்ம கிளாட் மாதிரியான விஷயங்கள், ஆந்த்ரோபிக்கோடைய கிளாட் யூஸ் பண்ணுறேன், இல்லை ஓப்பன் சோர்ஸோடைய ஓப்பன் கோட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். செட்டிங்ஸில் pretty மச் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆப்ஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. நம்ம சைன்இன் பண்ணோம் அப்படின்னா உங்களால் இன்னும் சில ஆப்ஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இந்த சேட்டில் போனீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண மாடல்ஸுமே இங்கே வந்து உங்களுக்கு இந்த லாஸ்ட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ணீங்க எல்லாமே பார்க்க முடியும். இப்போ ஸ்டாண்ட் மாடல் 1 இருக்குது, நம்ம இப்போ தான் மாடல் -02 டெலிட் பண்ணோம். அண்ட் மற்றது எல்லாமே இங்கே உங்களுக்கு இருக்குது. இப்போ நான் இந்த மாடலில் போயிட்டு நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சாட் ஜிபிடி ஆர் ஜெமினை அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது பண்ணுறீங்களா, அதே மாதிரி தான் இது. ஸோ இதில் நம்ம போயிட்டு ஹலோ do you know whom you are talking with? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மாடல் வந்து பேக் எண்டில் இப்போ டவுன்லோட் ஆகுது. ஸோ கிராஃபிக்கலாக நம்ம வந்து ஈவன் தோ அதை டிப்ளாய் பண்ணியிருந்தாலுமே சில விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ரா விஷயங்கள் வந்து இப்போ இங்கே ஆட் ஆகுது. லெட்ஸ் வெயிட் ஃபார் கம்ப்ளீட் டு பி டவுன்லோடட். ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, திருப்பி இன்ஸ்டலேஷனு ட்ரை பண்ணாதீங்க அப்படின்றாங்க. பட் ஓகே, திஸ் இஸ் ஃபைன், ஐ கேன் ஜஸ்ட் க்ளோஸ் திஸ். அது மல்டிபிள் டைம் நம்ம டபுள் கிளிக் பண்ணதால் அது லோட் ஆயிருக்கு. இது இன்ஸ்டலேஷனில் எந்த ஒரு சின்ன கான்ஃபிகரேஷன் கூட நம்ம கொடுக்கணும் அவசியம் இல்லை. இப்போ இது ரொம்பவே எஃபெக்டிவாக ஆக போகுது. ஐ திங்க் நான் இந்த ஜிபிடி ஓஎஸ்எஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணதால் இந்த ஜிபிடி ஓஎஸ்எஸ் வந்து இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. அதான் இப்போ நான் பண்ண மிஸ்டேக் அது. ஸோ அது வந்து ஹெவி சைஸாகவும் ஆயிடுச்சு. அது ஆல்மோஸ்ட் பெரிய சைஸ் இதில் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ப்ராப்பராக வந்து அதனால் நீங்கள் கொஸ்டின் கேட்கும்போது என்ன மேனிஃபெஸ்ட் ஆர் அந்த மாடல் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ப்ராப்பராக சூஸ் பண்ணி இது பண்ணுங்கள். இப்போ கரண்ட்டாக இந்த லைப்ரரி டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது, இங்கேயும் நம்ம வந்து செக் பண்ண முடியும். ஸோ இப்போ எனக்கு நேரத்தில் டவுன்லோட் ஆகிடும் அண்ட் அந்த ஜிபிடியோடைய பார்க்க முடியும். ஸோ நீங்கள் எது ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ லெட்ஸே எனக்கு ஸ்டாண்ட் மாடல் 1 கூட நான் இது பண்ணுறேன் அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் அந்த மாடல் கூட. ஓகே, ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் திஸ் லிட்டில் மோர். நம்ம அடுத்த செஷனில் வந்து எப்படி இதை ஏபிஐ வழியாக கனெக்ட் பண்ணலாம், அப்ளிகேஷன்லேருந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஈவன் இது கூட எப்படி எம்சிபி இன்டெகிரேட் பண்ணுறது, ரேக் ஃப்ரேம் ஒர்க் எப்படி கொண்டு வரது, எல்லாமே நம்ம 1 by 1 நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ரொம்பவே குயிக்காக டவுன்லோட் ஆகுது. ஆல்மோஸ்ட் 13 GB ஒரு 5 minutes தான் அது ஆகும்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே குயிக்காக அந்த மாடல் டவுன்லோட் ஆகிட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
ஸோ உங்களுக்கு நீட் இருக்கு அப்படின்னா அந்த மாடல்ஸ்லாம் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து நீங்க உங்களுடைய லோக்கல் லைப்ரரியை வந்து இந்த அளவுக்கு பாப்புலேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஃபவுண்டேஷனல் மாடலில் இருக்கிற கான்டென்ட் எல்லாமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். அண்ட் அதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது ஒரு மாடலை வந்து உங்கள் இண்டஸ்ட்ரி நீடுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஆர்கனைசேஷன் நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அண்ட் லெட்ஸ் குயிக்லி சி வேறு ஏதாவது. ஸோ இதில் நிறைய ஆன்லைன்லேயே வந்து GitHub போனீங்க அப்படின்னா அதில் இன்னும் விஷயங்கள் நிறைய பார்க்க முடியும். ஸோ லெட் மீ ஷோ யூ தட். github.com Llama. நிறைய விஷயங்கள், நிறைய டாக்குமெண்டேஷன்ஸ், என்னென்ன ஏபிஐ ஆப்ஷன்ஸ் பண்ணலாம். ஸோ டைம் கிடச்சுன்னா அதை கோ த்ரூ பண்ணிட்டுருங்க. பட் ஸ்டில் நான் வந்து அடுத்த பார்ட்டில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரேக் ஃப்ரேம் ஒர்க் கூட இன்டெகிரேஷன், MCP சர்வர் கூட கனெக்ட் பண்ணுறது, அண்ட் இதை எப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணலாம், என்னென்ன அடிஷ்னல் விஷயங்கள் வந்து உங்களால் லான்ச் பண்ண முடியும், அண்ட் என்னென்ன பர்பஸ்க்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு இதில் கிளியராக கொடுத்துருவாங்க. நீங்கள் ஈவன் பைத்தன் கமாண்ட் லைன் பிப் டூல் வச்சு கூட இதை இன்ஸ்டால் பண்ணலாம். அண்ட் இன்கேஸ் நீங்கள் வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டலேஷன் எல்லாமே டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இதில் என்னென்ன மாதிரியான டெர்மினலில் ஒர்க் ஆகும், அதில் என்னென்ன சின்ன சின்ன கமாண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கலாம். பட் ரொம்ப இப்போதைக்கு இது பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு அது நீட் இருக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த மாடலை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம அதை டியூன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு இங்கே டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இட் இஸ் 100% டன். ஸோ அந்த லோக்கல் சின்ன லாஸ்ட் ஃபைனல் இது இருக்கும். அண்ட் அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா தென் வி கேன் வைண்ட் அப். லெட்ஸ் see. ஓகே, உங்களுக்கு இது ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே டைம் எடுத்துச்சு. இந்த இடத்துல நம்ம இப்போ GPT OSS வந்து டவுன்லோட் ஆகிருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் 20B வெர்ஷன். அண்ட் அகெயின் இதில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஃபைலும் இங்கே டவுன்லோட் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட ரொம்ப ஹெவி சைஸாக இருந்தது இருக்கிறதுலே. இப்போ நம்ம சூஸ் பண்ணதிலே ஆல்மோஸ்ட் 13 GB 12.8 GB வந்து இது டவுன்லோட் ஆயிருக்கு. சி பிஃபோர் வி கன்க்ளூட், நம்ம அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம நிறைய டீட்டெயில்டாக வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு பைத்தன் ஆப் கிரியேட் பண்ணி அதுலேருந்து கனெக்ட் பண்ணுறது, அண்ட் போஸ்ட்மேன் மாதிரியான டூல்ஸ்லாம் நீங்கள் டெவாப்ஸ் டீமில் இருந்திருந்தீங்க அப்படின்னா அதில் தெரிஞ்சிருக்கும். அதையே நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ இது இப்போ ரன் ஆகுதா இல்லையான்றதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோடைய லோக்கல் IP 127.0.0.1 /11434 போர்ட் நம்பரை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். இது நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம வேற ஏதாவது போர்ட் நம்பர் மாற்றினாலும் அதை மாற்ற முடியும். ஸோ ஒலாமா ரன் ஆகுதா இல்லையான்றதுங்க தெரியும். இதே நீங்கள் வந்து வேற ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து நீங்கள் சேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதில் நிறைய API ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் இதில் /API/chat இந்த மாதிரிலாம் கொடுத்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். அது என்னன்றதை நம்ம லேட்டராக பார்ப்போம். ஸோ நீங்கள் அது வந்து எதர் 127 யூஸ் பண்ணலாம், லோக்கல் ஹோஸ்ட் யூஸ் பண்ணலாம். இது IP இருக்குன்னா அதோடைய ஐபியை நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். பட் அது பப்ளிக் IP ஆர் அந்த IP யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபயர்வாலில் அந்த பர்டிகுலர் போர்ட் வந்து அலோவ் ஆயிருக்கா என்னன்றது செக் பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். நம்ம அடுத்த செஷனில் இன்னும் நிறைய டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ இந்த செஷனில் வந்து எப்படி நம்ம ஒரு ஒலாமா அப்படின்ற ப்ராடக்டை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி LLMலாம் மாடல்லாம் எப்படி கிரியேட் பண்ணலான்றதை பார்த்தோம். ஸோ இந்த டாஸ்க் லிஸ்ட்டு, இந்த PS கமாண்ட்லாம் வச்சு நம்ம ப்ராசஸ்லாம் செக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால தான் நம்ம ஆக்சஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான் அந்த கமாண்ட்ஸ்லாம். இப்போ லெட்ஸ் சே டாஸ்க் லிஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்ட்ரிங்கை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணிக்கலாம். ஃபைன் ஸ்ட்ரிங் olama.exe. அது எத்தனை இன்ஸ்டன்ஸ் நம்ம ரன் பண்ணுறோன்றது இங்கே காமிச்சிடும் உங்களுக்கு. ஸோ 2 இது ரன் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே பேரலாக. ஸோ அதனால அவங்க 2 இது காமிக்கிறாங்க. இல்லாட்டி நீங்கள் இன்னொரு கமாண்ட் இருக்குது, ஒலாமா சர்வ்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பேக்எண்டில் என்னென்ன டாஸ்க்ஸ் போயிட்டு இருக்கு, யார் யார் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இது நம்ம 127 அதில் வந்து ஆக்சஸ் பண்ணி அது ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே இருக்குது. ஸோ பேக்எண்டில் வந்து இப்போ யார் யார் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அது எல்லாமே இப்படி நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். எவ்வளோ கன்சம்ஷன் இருக்குது, அண்ட் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் யூசேஜ் இருக்குது, CPU மெமரி, அது எல்லாமே இங்கே பார்க்கலாம். அண்ட் ஹிஸ்டாரிக்கலாக நடந்த விஷயங்களும் இங்கே இது பார்க்க முடியும். ஸோ இது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நான் ஒன் பை ஒன் நான் லேட்டராக வந்து அடுத்தடுத்த பார்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணலாம் அண்ட் க்ளீன் அப் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம்.
ஸோ விண்டோஸோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சர்வீஸை ஸ்டாப் பண்ணணும். சேம் ப்ரொசீஜர் தான் இப்போ லினக்ஸ் அண்ட் மேக்லேயும். ஸோ இப்போ லினக்ஸில் வந்து நம்ம பேக்கேஜ் மேனேஜர் வச்சு இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா இப்போ ஆப்ட் மாதிரியான டூலை வச்சு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து ப்ராப்பராக டிசேபிள் பண்ணிவிட்டு அந்த கான்டென்ட்லாம் ரிமூவ் பண்ணாலே நமக்கு இது போதுமானது. அண்ட் மேக் ஓஎஸ்லேயும் அதே மாதிரி தான் ஸ்பெசிஃபிக்காக அந்த பர்டிகுலர் யூசர் லோக்கல் பின்ல இருக்கிற ஃபோல்டர் நம்ம க்ளீன் அப் பண்ணணும். விண்டோஸ்லேயே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அண்ட் ப்ராப்பராக அதை க்ளீன் அப் பண்ணணும். ஸோ 2 மெத்தட் இருக்கு. ஸோ 2 மெத்தட்ல நீங்கள் எது எஃபிஷியன்ட் மெத்தடோ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு தென் இந்த பேக்கேஜை ரிமூவ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இப்போ பவர் ஷெல் மோடில் வந்து நம்ம இது பண்ணிட்டோம். பவர் ஷெல் நீங்கள் கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பவர் ஷெல் மோடுக்கு வந்துடும். அண்ட் இதில் கமாண்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக்கேஜையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அண்ட் அந்த யூசர் ப்ரொஃபைலில் இருக்கிற ஃபோல்டரையும் நம்ம க்ளீன் அப் பண்ணிட்டோம். ஸோ இது போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக இந்த இடத்துல வந்து ஒரு ஹிடன் ஃபோல்டர் இருந்திருக்கும் டாட் ஒலாமா அப்படின்றது. இப்போ அது ஃபுல்லாக க்ளீன் அப் ஆகிடுச்சு. அண்ட் இதில் போயிட்டு நம்ம இன்ஸ்டால்டு அப்ளிகேஷன்லையும் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இது நம்ம 2 தடவை நம்ம கமாண்ட் லைன்லேயும் ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அதனால் இது இருக்கான்னு தெரியல. ஜஸ்ட் நம்ம டிரெக்டாக வந்து திஸ் ஆப் அண்ட் இட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபோ வில் பி அன்இன்ஸ்டால். ஓகே, நம்ம இங்கே அன்இன்ஸ்டால் கொடுத்துருவோம். ஸோ ப்ராப்பராக அங்கே அன்இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா இதுதான் வந்து ப்ராப்பர் மெத்தட். ஸோ இதில் வந்து கேட்பாங்க கொஸ்டின் என்னது நீங்கள் அதில் மாடல்ஸ் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்களான்ட்டு. நீங்கள் அதை ரிமூவ் பண்ணாமே நம்ம இது பண்ணலாம். பட் நான் இதில் வந்து மாடல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் அப் பண்ணிட்டேன். ஸோ ஒலாமா சக்ஸஸ்ஃபுல்லி ரிமூவ் ஃப்ரம் அவர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் போயிட்டு அதில் ஒலாமா ஸ்டேட்டஸ் ஆர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மெஷினில் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் எதுவும் வராது. இப்போ முன்னாடி வந்து அந்த கமாண்ட் வந்து நம்ம இதை வச்சு தான் நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, லிஸ்ட் பண்ணுறது, ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ராப்பராக ரிமூவ் பண்ணலாம். விண்டோஸில் லினக்ஸ்லேயும் அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது எப்படி நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. பேக்கேஜ் மேனேஜர் வச்சு ரிமூவ் பண்ணலாம். அண்ட் மேக் ஓஎஸ்லேயும் சேம் ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ இதில் மெயின் வந்து ரன் டைமை ரிமூவ் பண்ணணும். அண்ட் மெயினாக ஏதாவது இப்போ மாடல்ஸ் எதாவது டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தேவையில்லை அப்படின்னா அதை ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் அப் பண்ணிடலாம். Okay, thank you.